ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஏமாறாமல் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதைத்தான் நான் இதற்கு ஆதாரணமான ஒரு வசனத்தை ஆண்டவர் நம்மோடு கூட கர்த்தர் பேசினார். நீங்கள் புறாக்களைப் போல கபடற்றவர்களாய் இருந்தாலும் நீங்கள் பாம்புகளைப் போல வினாவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை இந்த செய்திக்கு ஆதாரமான ஒரு வசனமாக ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம தியானித்தோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம ஏமாறுறது ஆண்டவருக்கு விருப்பம் அல்ல. நம்ம ஞானமாய் வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். யாரிடத்திலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏமாந்து போகக்கூடாது என்கிறதிலே ஆண்டவர் கவனம் உள்ளவராய் இருக்கிறார். ஸோ இன்றைக்கு மூன்றாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்கள் யாரிடத்திலும் ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்றால், இல்லைண்டா எதனால ஒரு மனுஷனை ஏமாத்துறான் அப்படின்றத குறித்து நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது, வேதத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, 27ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததனால் பாவம் செய்தேன் என்றார். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த யூதாஸ் காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிற சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாய் ஏமாந்த ஒரு மனுஷன் தான் இந்த யூதாஸ் காரியோத். நீங்கள் கவனமாய் கவனிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த யூதாஸ் காரியோத்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஊழியத்தை செய்ய வேண்டிய ஒரு தேவ மனுஷன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது அவர் தங்களுடைய சீடர்களாக ஆண்டவர் 12 பேரை தெரிந்து கொண்டார். அந்த 12 பேரில் ஒருவனாய் இந்த யூதாஸ் காரியோத்து இருந்தார். அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்து காண்பித்தார். அவர்கள் மூலமாய் ஆண்டவர் அற்புதத்தை கொடுத்தார். அவர்களுக்கு பெரிய ஊழியம் இருப்பதாக ஆண்டவர் சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போனதுக்கு பிற்பாடு அவருடைய சீடர்கள் பெரிய பெரிய ஊழியங்களை செய்தார்கள். லட்சக்கணக்கான ஜனங்களை சந்தித்தார்கள். எத்தனையோ அற்புதங்களை அவர்கள் செய்தார்கள். அது மட்டுமல்ல, வருகைக்கு பிறகு பரலோகத்திலே அந்த 12 பேருடைய நாமங்களும் சொல்லப்பட்டன, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் ஆண்டவர் அந்த சீடர்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனா அதுல 11 பேரு தப்பிச்சிட்டாங்க. 11 பேரை ஏமாத்தவே முடியல. ஆனா இந்த ஒரே ஒருத்தன், இந்த யூதாஸ் காரியோத், தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் ஏமாந்தான். நம்ம வாசித்த இந்த வசனத்துல அவன் ஏமாந்தவனாய் போய் பிரதான ஆசாரியர்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். ஐயோ, நான் குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன், நான் ஏமாந்துட்டேன், எனக்கு இந்த பணம் வேணாம், இந்த 30 வெள்ளிக்காசை நீங்க இந்த வெள்ளிக்காசுகளை வச்சுக்குங்க அப்படின்னு அவன் அவங்களிடத்துல சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, அது ஓம் பாடுப்பா, அது நீ வச்சுக்கோ, அது எங்க பாடுல, அது ஓம் பாடு அப்படின்னு அவன்கிட்ட அப்படியே அதை விட்டுட்டாங்க. வேதம் சொல்லுது, யூதாஸ் நான் அந்த வலி தாங்க முடியாம, அந்த வேதனை பொறுக்க முடியாம, இப்படி ஒருத்தரை காட்டி கொடுத்தேனே, இனி நான் எப்படி இந்த உலகத்துல வாழுவேன் என்று சொல்லி தற்கொலை செய்து மாண்டு போனான். ஏன் இவன் ஏமாந்தான், இவனை எப்படி ஏமாத்தினாங்க அப்படின்றதை குறித்து நீங்க வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, வேற எதுவுமே இல்லை, அவனுக்கு வெள்ளி காசை காண்பித்து, அப்படின்னா பணத்தை காமிச்சு அவனை ஏமாற்றினார்கள். பணத்தின் மேல ஒரு ஆசையை அவர்கள் காண்பித்து அவனை ஏமாற்றி அவன் வாழ்க்கையே முடிச்சு போட்டாங்க. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளை ஏமாற்றத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், இனி நீங்கள் ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்றால், உங்களை நிறைய நேரத்தில் நீங்க எதுல இருந்து காத்து கொள்ளணும்னா, இந்த ஆசை காமிக்கிறாங்கல்ல, உங்களுக்கு முன்பாக நிறைய ஆசைகளை வைக்கிறார்கள். யார் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற தேவையற்ற ஆசையை ஜெயிக்கிறானோ அவன்தான் ஏமாறாமல் இருப்பானே தவிர, ஆசைப்படுறவங்க நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில ஏமாந்து இருக்கிறாங்க.
நீங்கள் வேதத்திலே மட்டுமல்ல, உலகத்திலே இருக்கிற அநேகரை நீங்கள் பார்க்கும்போது அப்படித்தான். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் கூட நிறைய இடங்களிலே பணத்தை ஏமாந்தீர்கள், பொருளை ஏமாந்தீர்கள், உங்களுடைய நேரங்களை ஏமாந்தீர்கள். எங்க ஏமாந்தீங்க அப்படின்னு நீங்க திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை எந்த இடத்துல சத்துரு ஆசை காண்பித்தானோ அந்த இடத்துல தாங்க நீங்க ஏமாந்துட்டீங்க. இந்த உலகத்துல ஒரு மனுஷனை ஏமாத்துறதற்கு இந்த உலகமும் பிசாசும் எதுல துடிக்கிறாங்க அப்படின்னா, ஆசையை காமிச்சிடுறாங்க. நீங்கள் ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது முதல்ல ஆதாம் ஏவாளை குறித்து வேதம் சொல்லுது. ஆதாம் ஏவாளை பிசாசு ஏமாத்துறான். எப்படி ஏமாத்துறான் அப்படின்னு சொன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி வேற எதுலையுமே அவன் ஏமாத்தல. எதுல ஏமாத்துறான்னா, ஆசையை காமிச்சு ஏமாத்துறான். எப்பா இல்ல, நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா தேவர்களை போல ஆவீங்கன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் உங்களுக்கு இதை கொடுக்கல. நீங்க பெரிய ஆளாக போறீங்க, உங்க கண்கள் திறக்கப்பட போகுது, அது ஆண்டவருக்கு தெரியும். அந்த ஆசையை காமிச்ச உடனே ஏவாளுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் வருது, ஓ அப்படியா, அப்படின்னா நம்ம வேணா அதை செஞ்சு பார்க்கலாமே. வேதம் சொல்லுது, அந்த ஆசைக்கு அவள் இடம் கொடுத்ததுனால தன்னுடைய வாழ்க்கையில பெரிய தோல்வியை கண்டுகொண்டாள். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில நீங்க கூட சொல்லுவீங்க, பாஸ்டர் நான் இன்னைக்கு ஏமாந்து நிற்கிறேன். நான் ஏமாந்து நிற்கிறதுக்கு வேற யாருமே காரணம் இல்லை. என்ன ஆசையை காமிச்சாங்க, என் நண்பன் எனக்கு ஆசையை காமிச்சான், என் கூட இருக்கிற சொந்தக்காரங்க எனக்கு ஆசையை காமிச்சாங்க, என்னுடைய சுற்றி இருக்கிற பல மனிதர்கள் எனக்கு ஆசையை காமிச்சாங்க. பண ஆசையை காமிச்சாங்க, பெண் ஆசையை காமிச்சாங்க, சொத்து ஆசையை காமிச்சாங்க, தங்க ஆசையை காமிச்சாங்க. இப்படியே ஆசையை காமிச்சு நான் அந்த ஆசைக்கு இணங்கி நான் கடன் வாங்கி, இல்லைன்னா நான் போய் அந்த ஆசையில விழுந்து நான் இன்றைக்கு ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஸோ இன்று ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில தேவையற்ற ஆசை ஒரு நாளும் வந்துடவே கூடாதுங்க. நீங்கள் வேதத்தில் அம்னோன் என்கிறவனை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது அந்த இடத்துல அவன் சொல்லும்போது தெளிவாய் சொல்லுகிறேன். நீங்கள் அதை நீங்கள் வாசிக்க முடியும். நீங்கள் அதை ராஜாக்களின் புஸ்தகத்தில் 1-2 சாமுவேலை நீங்கள் வாசிக்கும் போது 13ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அம்னோன் சொல்லுகிறான், நான் என்னுடைய சகோதரியாகிய அந்த தாமாரின் மேல் ஆசை வைத்திருக்கிறேன். ஆசை வச்சிருக்கிறேன். அவனுக்கு ஒரு ஆசை வருது, அவங்கள பார்த்த உடனே ஒரு ஆசை வருது. அந்த ஆசை அவங்க வாழ்க்கையில அவங்கள ஏமாத்திருச்சுங்க. இதை ஒருவேளை வாலிப சகோதரன் கேட்டுக்கொண்டிருக்கலாம், வாலிப தங்கச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா ஆசைகளும் அது உன்னுடைய வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வராது. சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சில ஆசைகள் உங்களை நஷ்டத்திற்கு நேராய், இல்லையென்றால் பலர் ஏமாற்றின மனிதர்களாய் நீங்கள் மாற்றப்பட்டு விடுவீர்கள். நான் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு 4 காரியங்களை உங்களோடு சொல்லி, இந்த ஆசையை குறித்து ஒரு 4 காரியங்களை உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ரொம்ப தெளிவாய் ஒரு தேவனுடைய பிள்ளை கேட்க வேண்டிய ஒரு சத்தியம். பொதுவாக இந்த ஆசை அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆசை இருக்கணுமான்னு கேட்டா கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒரு ஆசை என்கிற ஒன்று இருந்தால்தான் நம்மளால வாழ முடியும். இப்ப நான் இந்த இடத்துல ஊழியத்தை செய்யறேன் அப்படின்னா, இந்த ஊழியத்துல எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு, எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. எனக்கு இருக்கிற கர்த்தருக்காக செய்ய வேண்டும் என்கிற அந்த ஆசை, அந்த விருப்பம் சில நேரத்தில் என்ன தூங்க விடாது, சில நேரத்தில் என்ன ரெஸ்ட் எடுக்க விடாது, சில நேரத்தில் நம்ம அதை செய்யணும் அப்படின்றது என்னை உந்தி தள்ளும். அந்த விருப்பம் எனக்குள்ள இல்லை அப்படின்னா, அந்த ஆசை எனக்குள்ள இல்லை அப்படின்னா இந்த ஊழியத்தை நான் செய்ய முடியாது. ஏதோ ஒரு சாக்கு போக்க சொல்லிட்டு நான் உட்கார்ந்துருவேன். சோ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆசைகள் கண்டிப்பாக தேவையான ஆசைகள் அவசியமானது. உங்களுக்கு தேவையான ஆசை இருக்கணும். நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வேணும், வாழ்க்கையில நான் நல்லா செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை வேணும், நான் ஆண்டவருக்காக பெரிய ஊழியத்தை செய்யணும். இப்படி பலவிதமான ஆசைகள், நல்ல ஆசைகள் உங்களுக்குள்ள இருந்தாதான் நீங்க அதற்காக முயற்சி எடுப்பீங்க, அதற்காக பிரயாசம் எடுப்பீங்க. இல்லை அப்படின்னா நிறைய பேர் சோம்பேறி ஆயிடுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு நான் சொல்ல போகிற அந்த 4 காரியம் என்ன அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளையை அழிக்கும் ஆசைகள். எந்த ஆசை உங்களை அழிச்சிரும்,
இல்லைன்னா எந்த ஆசை உங்களை ஏமாத்திரும் என்கிறத நீங்க கண்டு கொண்டீர்களே, ஆனால் அந்த ஆசையை ஜெயிக்க முடியும். நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களுக்கு எந்த ஆசை இருக்கக்கூடாது என்றால் நீங்கள் வாசிக்க முடியும். ஆதியாகமம் நீங்கள் 31ஆம் அதிகாரத்தில் 41வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 31ஆம் அதிகாரத்தில் 41வது வசனத்தை சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா? இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டில் இருந்தேன், 14 வருஷம் உம்முடைய குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன், 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். இந்த இடத்துல நீங்கள் யாக்கோபு என்கிற மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு தன்னுடைய சொந்த மாமனாராகிய அந்த லாபானிடத்தில் அவன் சொல்றான், என்ன நீங்க ஏமாத்தினது கொஞ்சம் அல்ல, இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன், 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும். இந்த யாக்கோபை குறித்து நம்ம நிறைய நேரத்தில் நிறைய செய்திகளில் யாக்கோபு இந்த மாதிரி எத்தன் ஏமாற்றுக்காரன், அப்படி ஆயிடுச்சு இப்படி அப்படின்னு நிறைய காரியத்தை செய்வோம். அவன் போன உடனே மாமனார் வீட்டில் அந்த பிள்ளைகளை பார்த்தான், அந்த பிள்ளைகளை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. உடனே ஒருத்தருக்காக 7 வருஷம் வேலை செஞ்சான், இன்னொருத்தருக்காக 7 வருஷம் வேலை செஞ்சான் அப்படின்னு நம்ம எல்லாருமே சில நேரத்தில் சாதாரணமாய் சொல்லிவிடுவோம். ஆனால் இன்றைக்கு நான் இந்த காரியத்தை தியானிக்கும் போது என்னுடைய இருதயத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உண்மையாகவே இந்த யாக்கோபு தேவனுடைய மனுஷன், ஆண்டவர் ஏன் இவனை ஆசீர்வதிச்சார், இவன் ஏன் விழுந்து போகல, இவனை யாரும் ஏன் ஏமாற்ற முடியல அப்படின்றத இந்த வசனத்திலே கண்டு கொண்டேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, இந்த யாக்கோபு தன்னுடைய மாமனாருடைய வீட்டில் தன்னுடைய மாமனாருடைய பிள்ளைகளுக்காக 14 வருடம் வேலை செய்தார். அவனுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ராகேலை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. அவங்கள கல்யாணம் பண்ணணும்னு அவனுக்குள்ள ஒரு ஆசை வந்துருச்சு. அந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணணும், அது சொந்த முறை பொண்ணு, தன்னுடைய மாமனாருடைய பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணக்கூடிய எல்லா இதுவும் அவனுக்குள்ள இருக்குது. ஆனால் அந்த மாமனாரிடத்தில் கேட்ட உடனே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இல்லை நான் உனக்கு இப்படியே ஒன்று கட்டித்தர முடியாது, நீ அவளுக்காக ஒரு 7 ஆண்டுகள் வேலை செய் அப்படின்னு சொன்னார். உடனே அவன் 7 வருஷம் வேலை செஞ்ச உடனே அவனை ஏமாற்றி மூத்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, எந்த ஊரில் இந்த மாதிரி வழக்கம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதோ அடுத்த மகளையும் உனக்கே நான் கல்யாணம் பண்ணி தருவேன், நீ ஒன்று பண்ணு, இன்னும் 7 ஆண்டுகள் வேலை செய் அப்படின்னு சொல்கிறாரு. திரும்பவும் இந்த யாக்கோபு வேதம் சொல்லுகிறது, மறுபடியும் 7 ஆண்டுகள் ராகேலுக்காக அவன் வேலை செய்தான் என்று வேதம் சொல்லுது. ஸோ அப்போ 14 வருஷம், நல்லா கவனிங்க, 14 வருஷம் ஒரே வீட்டில் குடியிருக்கிறாங்க. அவன் பார்த்த பொண்ணு மாமா பொண்ணு தான், ஆனால் மாமா பொண்ணா இருந்தாலும் 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற பொண்ணு இல்லை, இல்லைன்னா இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பொண்ணு இல்லை, ஒரே காம்பவுண்டில் யாக்கோபு இங்க இருக்கிறான், அந்த பக்கத்துல ராகேல் லேயாள் இருக்கிறாங்க. தான் நேசித்த, தான் விரும்பின, தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு பொண்ணு அதே வீட்டில் தான் குடியிருக்குது, அதே இடத்துல தான் இருக்காங்க. ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, 14 வருஷம் தன்னுடைய மாமனாரிடத்துல தன்னுடைய மகளை குறித்த ஒரு கட்ட செய்தியை கூட யாக்கோபு வாங்கினதா வேதம் சொல்லவே இல்லை. அப்போ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இந்த யாக்கோபுக்கு வந்த ஆசை தவறான ஆசைன்னு நீங்க சொல்ல முடியல. ஆனா ஒன்று நான் நம்புகிறேன், இந்த யாக்கோபுக்கு இருந்த ஆசை என்னன்னா அவசரம் இல்லாத ஆசை. நம்பர் 1, உங்களை ஒரு மனிதன் உங்களை ஏமாற்றுவது எதுல ஏமாற்றுவான் அப்படின்னா, ஆசையை காமிச்சு ஏமாத்துவான். எனக்கு அப்படி இருக்கு, எனக்கு இப்படி இருக்கு, அதை பண்ணலாம், ஆசை காமிச்சு. ஸோ நீங்க ஆசையில கவனமா இருக்கணும். உங்களுக்கு ஆசை தேவை, ஆனால் எப்படிப்பட்ட ஆசை உங்களுக்கு இருக்கக்கூடாது என்றால், முதலாவதாக உங்க ஆசை அவசரம் இல்லாத ஆசையா இருக்கணும். அவசரப்பட்டு அவசரத்திலே எடுக்கிற ஆசை, அவசரப்படுகிற ஆசை, நான் சொல்றேன், உங்களை எங்க தான் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னா ஏமாற்றத்துல தாங்க கொண்டு போய் விட்டுரும்.